அன்பு உறவுகளே, இன்றைய புனித வார சிந்தனைக்காக கிறிஸ்துவை போல மாற என்கின்ற மைய கருத்திலே சிந்திக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவை போல மாறுவது என்றால் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பது, கிறிஸ்துவை பின்பற்றுவது எல்லாம் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு உதவி செய்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நற்செய்தியிலே கூறப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவ விழுமியங்களை, கிறிஸ்துவின் பண்புகளை நம்முடைய வாழ்வாக்குவதன் வழியாக நாம் கிறிஸ்துவை போல மாற முடியும். இந்த உலகத்திலே கிறிஸ்து வாழ்ந்த பொழுது தன்னுடைய பணி வாழ்விலே எவ்வாறு பணி புரிந்தார், பிறருக்காக பணியாற்றினார், தொண்டாற்றினார் என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவருடைய படிப்பினைகள், அவருடைய போதனைகள் நமக்கு உதவி செய்கின்றன. நாமும் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகின்ற, கிறிஸ்துவின் சீடராக விரும்புகின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழுகின்ற பொழுது கிறிஸ்துவை போல நாமும் மாறுகின்றோம். அவரை போல மாறுவதற்கு, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்கின்றார். ஒருவர் தன்னுடைய ஆன்மீகத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் முதிர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவர் கிறிஸ்துவை போல மாறுகின்ற பொழுது அவருடைய ஆன்மீகத்திலும் மாற்றம் ஏற்படுகின்றது, அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் முதிர்ச்சி ஏற்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்றால் புனித பவுலடியார் நமக்கு ஒரு சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றார். எவ்வாறு நாம் கிறிஸ்துவை போல மாற முடியும் என்பதற்கு பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி அவர் கிறிஸ்துவின் பண்பு நலன்களை குறிப்பிடுகின்றார். இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் கொண்டிருங்கள். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், இவைகளை நீங்களும் கொண்டிருங்கள். எவ்வாறு கிறிஸ்து கடவுள் தன்மையில இருந்த பொழுதும் தன்னை வெறுமையாக்கி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக கீழ்ப்படிந்தாரோ அதே போல நீங்களும் கீழ்ப்படிந்து இருங்கள் என்று புனித பவுலடியார் குறிப்பிடுகின்றார். மேலுமாக எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 1-2 முடிய வசனங்களிலே இவ்வாறாக பவுலடியார் குறிப்பிடுகின்றார். கடவுளின் அன்பார்ந்த பிள்ளாய் அவரை போல ஆகுங்கள். அவரை போல ஆகுங்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்தது போல, உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆக என்னுடைய விருப்பப்படி அல்ல, மாறாக தந்தையினுடைய விருப்பப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாமும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக, கிறிஸ்துவை போல மாறுகின்றவர்களாக, மறு கிறிஸ்துவாக மாறுகின்றோம். மேலுமாக புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலும் குறிப்பிடுகின்றார். நான் கிறிஸ்துவை போல நடப்பது போன்று நீங்களும் என்னை பின்பற்றி என்னை போல நடங்கள். ஆக பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் விழுமியங்களையும் பின்பற்றி நடந்தது போல நாமும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் விழுமியங்களை, கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற நற்செய்தியை, நல் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற பொழுது, பிரதிபலிக்கின்ற பொழுது நாமும் கிறிஸ்துவை போல மாறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவிடம் இருந்த மேலோங்கி இருந்த ஒரு சில பண்பு நலன்களை பற்றி சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவதாக கிறிஸ்துவிடம் இருந்த பண்பு நலன்களான அன்பும் பரிவும்.
கிறிஸ்துவிடம் நிபந்தனையற்ற அன்பும் தியாகமும், தன்னையே முழுமையாக பிறருக்காக கொடுக்கக்கூடிய தியாகமும் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிகின்றது. யோவான் நற்செய்தியாளர் 13வது அதிகாரம் 34 35 முடிய உள்ள வசனங்களிலே குறிப்பிடுகின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்ற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஆக கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவின் சீடர் என்று சொல்ல தேவையில்லை. மாறாக பிறர் நம்மை பார்க்கின்ற பொழுது இவர் கிறிஸ்தவர், கிறிஸ்துவின் சீடர், அல்லது இவள் கிறிஸ்துவின் சீடத்தி என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இரண்டாவதாக, தாழ்ச்சியோடு கொண்ட பரிவுள்ளத்தோடு பணியாற்றுகின்ற பொழுது, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பணியாற்றுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக மாறுகின்றோம். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஒருவர் மற்றவருக்கு பணியாற்றுங்கள் என்கின்றார். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கே பலருடைய மீட்பிற்காக தம்முடைய உயிரையே கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆக நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பிறருக்கு பணிவிடை புரிகின்ற பொழுது நாமும் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக மாறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவிடம் இருந்த 3வது பண்பு நலனாக தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, தந்தையினுடைய திருவுளப்படி நடப்பது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வசனத்தை, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, மாறாக என்னை அனுப்பியவருடைய என்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கே விண்ணுலகிலிருந்து நான் இறங்கி வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். எவர் ஒருவர் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் தந்தையாம் கடவுளுடைய விருப்பப்படி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது கிறிஸ்துவை போல நாமும் மாறுகின்றோம். அடுத்த பண்பாக, கிறிஸ்துவிடம் இருந்த நிபந்தனையற்ற, எல்லையற்ற, கணக்கற்ற, உச்சகட்ட மன்னிப்பாக பிறரை மன்னிக்கின்றார். தன்னை கொடுமைப்படுத்தியவர்களுக்கு, தன்னை துன்பப்படுத்தியவர்களை சிறிதளவும் கணக்கில்லாமல் மன்னிக்கின்றார். எவ்வாறாக மன்னிக்கின்றார் என்றால், தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக ஜெபிக்கின்றார், அவர்களை மன்னிக்கின்றார். நாம் நம்முடைய சகோதர சகோதரியை மன்னிக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல மாறுகின்றோம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக மாறுகின்றோம், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாக மாறுகின்றோம். அடுத்ததாக, கிறிஸ்துவிடம் இருந்த தூய்மை அல்லது நேர்மையான பண்பு. கிறிஸ்துவிடம் இருந்த தூய்மையான உள்ளத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது பிறருக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காமல், பிறருக்கு நம்முடைய சிந்தனைகளிலே செயல்களிலே தீமை விளைவிக்காமல் வாழுகின்ற பொழுது நாமும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றோம். எனவேதான் புனித பேதுரு தன்னுடைய 1வது திருமுகம் 1வது அதிகாரம் 15-16 முடிய உள்ள வசனங்களிலே, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள் என்கின்றார். நம்முடைய அன்றாட அலுவல்களிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நடப்பதும், நாம் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயல்களிலும் தூய்மையை கடைபிடிக்கின்ற பொழுது, உண்மையை கடைபிடிக்கின்ற பொழுது நாமும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றோம் என்பதிலே சற்றும் ஐயமில்லை. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவை போல அல்லது கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பது என்பது சவால் நிறைந்த ஒன்று, துன்பம் நிறைந்த ஒன்று, வேதனை நிறைந்த ஒன்று.
நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நெருக்கடி, ஒரு சோதனை, வேதனை, பலவீனங்கள், இவைகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும், கிறிஸ்துவை போல மாற முடியும் என்பதற்கு நம்முடைய புனிதர்கள், நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்றவர்கள் அனைவரும் சான்று பகருகின்றார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்களை நாம் மறு கிறிஸ்து என்று அழைக்கின்றோம். கிறிஸ்துவிடம் இருந்த அனைத்து பண்புகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்ற ஒரு புனித வாழ்வு வாழ்ந்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். அவரை தொடர்ந்து பல புனிதர்கள். இன்றும் நம்முடைய திரு அவை புனிதர்களை அங்கீகரிக்கின்றது. இந்த புனிதர்களை அங்கீகரிப்பது என்பது கிறிஸ்துவிடம் இருந்த ஏதாவது ஒரு பண்பினை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களும் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு சான்று. இந்த நம்முடைய திரு அவை இன்று புனிதர்களை அங்கீகரிப்பது நாமும் அவர்களைப் போல, நம்முடைய மூதாதையர்களைப் போல, நம்முடைய முன்னோர்களைப் போல, புனிதர்களைப் போல, நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற நபர்களைப் போல நாமும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது அதிகாரம் 1-2 முடிய வசனங்களிலே, பிரச்சனைகள், துன்பங்கள் மேகம் போல சூழ்ந்து நின்றாலும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற பந்தயத்திலே ஓட வேண்டும். இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கண்கள் இயேசுவின் மீது பதிய வைக்கின்ற பொழுது, இயேசுவின் மீது பதிய வைப்பது என்றால் இயேசுவிடம் இருந்த குணநலன்களை நாம் ஆடையாக அணிந்து கொள்வது, இயேசுவை நமக்கு முன்பாக வைத்து நம்முடைய ஓட்டப்பந்தயத்திலே ஓடுவது. இப்படி செயல்படுகின்ற பொழுது நாமும் மறு கிறிஸ்துவாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக, கிறிஸ்துவை போல கட்டாயம் மாறுவோம் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய புனித வார நற்செயலாக நீண்ட நாளாக மன்னிக்க முடியாத ஒரு நபரிடம் சென்று நான் மன்னிப்பு கேட்பேன். ஜெபம். இறைவா, உமது பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவி செய்யும். ஆமென்.